வணக்கம். ஒரு மனநல மற்றும் உறவுமுறை ஆலோசகரானா தினமும் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் இந்த விமர்சனங்கள். ஆபீஸ்ல ஒரு மேலதிகாரியோ அல்லது வீட்ல நம்ம வாழ்க்கை துணையோ நம்மள விமர்சிக்கும் போது அது ஏன் அவ்வளவு வலிக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த விமர்சனங்களை நம்ம முன்னேற்றத்துக்கான படிக்கட்டுகளா எப்படி மாத்திக்கிறது? இத பத்தி தான் இந்த விரிவான அலசல்ல ரொம்பவே ஆழமான ஒரு உளவியல் பார்வையோட நம்ம பேச போறோம். உலக புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் ராஜர்ஸ் சொல்ல ஒரு சூப்பரான உண்மையிலிருந்து நாம ஆரம்பிக்கலாம். விமர்சனங்கள் நமக்கு வலிய தர்றதுக்கு முக்கிய காரணமே அது வர்ற சூழல் தான். ஒரு அன்பான வழிகாட்டி சொல்ற திருத்தத்துக்கும் ஒரு கோபமான அதிகாரி சொல்ற விமர்சனத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆதரவில்லாத ஒரு சூழல்ல ஒரு கருத்து என்பது வளர்ச்சிக்கான வாய்ப்பா தெரியாம நம்ம மீதான ஒரு தாக்குதலா தான் உணரப்படும். அது முற்றிலும் இயல்பான ஒரு மனித உணர்வு தாங்க. விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு சிற்பியோட உளி மாதிரி. உளி படும்போது கல்லுக்கு வலிக்கட்டான் செய்யும், அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அதே உளி தான் ஒரு அழகான சிற்பத்தையும் செதுக்குது. சோ விமர்சனம் உங்களை உடைக்காம உங்களை மெருகேத்துற கருவியா எப்படி மாத்துறது, அதுக்கான அந்த மன வலிமையை உங்களுக்கு உருவாக்குறது தான் இந்த பதிவோட முக்கிய நோக்கமே. சரி, முதல்ல நம்ம மூளை எப்படி இந்த விமர்சனங்களை எதிர்கொள்ளுது, அதோட உயிரியல் பின்னணி என்னன்னு சுருக்கமா பார்த்திடலாம். ஆபீஸ்ல நீங்க செஞ்ச ஒரு சின்ன தப்ப யாராவது சுட்டி காட்டும்போது உங்களுக்கு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருதா? ரிலாக்ஸ், இது உங்க தப்பு கிடையாது. நம்ம மூளை எப்பவுமே நாம உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. சமூகத்துல நம்ம திறமை மேல ஒரு விமர்சனம் வரும்போது நம்ம மூளையில இருக்கிற அமிக்டலா அப்படிங்கிற பகுதி ஏதோ ஒரு சிங்கம் நம்மள தாக்க வர்ற மாதிரி அது ஒரு பெரிய ஆபத்தா நினைச்சு அலாரத்தை அடிச்சிடுது. உங்களுக்கு கடைசியா வந்த ஒரு விமர்சனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க மேனேஜர் ஒரு குறைய சொன்னதும் உடனே கோபத்துல தற்காப்பா ஒரு இமெயில் அனுப்புனீங்களா? அல்லது உங்க துணை உங்ககிட்ட ஒரு குறை சொல்லும்போது யாரிடமும் பேசாம விலகிச் சென்றீங்களா? சில சமயம் என்ன சொல்றதுனே தெரியாம உறைஞ்சு போயிருப்பீங்க. இது எல்லாமே நம்ம மூளையோட அந்த ஃபைட், ஃப்ளைட் ஆர் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்ற தற்காப்பு எதிர்வினைகள் தாங்க. இப்போ நம்ம உடம்புல இருந்து மனசுக்கு வருவோம். அதாவது நம்ம ஆழ்மனதுல இருக்கிற சில சார்புகள் இந்த விமர்சனங்களை எப்படி வடிகட்டி நமக்கே வழியா மாத்துதுன்னு பாப்போம். உங்ககிட்ட அதிக சுயமரியாதை இருந்தா உங்களோட சுய மதிப்பையும் அந்த விமர்சனத்தையும் உங்களால ரொம்ப ஆரோக்கியமா பிரிச்சு பார்க்க முடியும். ஓகே, நான் இந்த வேலையை தப்பா செஞ்சுட்டேன்னு ஈஸியா ஏத்துக்குவீங்க. ஆனா அதுவே குறைந்த சுயமரியாதை இருந்தா ஒரு சின்ன ஆக்கப்பூர்வமான கருத்து கூட உங்களை முழுசா தாக்குற மாதிரி இருக்கும். நான் எதற்குமே லாயக்கு இல்லைன்னு அந்த விமர்சனத்தை உங்க ஒட்டுமொத்த அடையாளமா மாத்திக்கிட்டு கஷ்டப்படுவீங்க. எந்தவித முன்முடிவும் இல்லாம சொல்றேன். நம்ம குழந்தை பருவத்துல நமக்கு கிடைச்ச பாதுகாப்பான அல்லது பாதுகாப்பற்ற உறவுகள் தான் இன்னைக்கு நம்ம விமர்சனங்களை எப்படி அணுகுறோம்னு தீர்மானிக்குது. பாதுகாப்பான பிணைப்பு உள்ளவங்க விமர்சனத்தை நம்பிக்கையோட எடுத்துப்பாங்க. ஆனா பாதுகாப்பற்ற பிணைப்பு உள்ளவங்க, ஐயோ இந்த விமர்சனத்தால இவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்களோங்கிற நிராகரிப்பு பயத்திலேயே ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. நம்ம மனசு எப்படி நம்மளையே ஏமாத்துதுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஒரு 100 பேர் உங்களை பாராட்டினாலும் அந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை மட்டுமே பூத கண்ணாடியில வச்சு பார்ப்போம். இதுதான் எதிர்மறை சார்பு. சில நேரங்கள்ல உங்க ரிப்போர்ட்ல இருக்கிற தப்பு சொன்னதுக்காக என் பாஸுக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு நாமே அவங்க மனசை படிக்கிற கற்பனையில இறங்கிடுவோம். இந்த மாதிரி அறிவாற்றல் சார்புகள் தான் செய்தியை திரிச்சு நம்ம மனசை குழப்புது. என் ஆலோசனைக்கு வர்றவங்கிட்ட நான் கேட்கிற முதல் கேள்வி இதுதான். இந்த விமர்சனம் நிஜமாவே உண்மையா? இது எனக்கு உதவக்கூடியதா? அல்லது விமர்சிக்கிறவர் அவரோட சொந்த பாதுகாப்பற்ற தன்மையோ மன அழுத்தத்தையோ என் மேல திணிக்கிறாரா? இத வடிகட்ட பழகிறது நம்ம சுயமரியாதையை காப்பாத்துறதுக்கும் நம்ம வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வலிக்கான காரணங்களை எல்லாம் இவ்ளோ நேரம் அலசினோம் இல்லையா? இப்போ தீர்வுக்கு வருவோம். இதுல இருந்து எப்படி ஆக்கப்பூர்வமா வளரலான்னு சில முக்கியமான உத்திகளை பார்ப்போம். யாராவது உங்களை விமர்சிக்கும் போது உங்க முதல் ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கணும். என்னோட சேர்ந்து நீங்களும் மெதுவா ஒரு ஆழமான மூச்சை உள்ள எடுத்து வெளியிடுங்க. இந்த சின்ன பிரேக் உங்க மூளையோட செயல்பாட்டை உணர்ச்சி வசப்படுற அமிக்டாலாவில இருந்து பகுத்தறியும் திறன் கொண்ட முன்மூளைக்கு மாத்திடும். அந்த பதற்றம் தணிஞ்ச பிறகுதான் நம்மால விமர்சனத்தோட உண்மையான நோக்கத்தையே புரிஞ்சிக்க முடியும். இப்போ நாம நிதானமா இருக்கோம். வீட்ல உங்க துணை உங்ககிட்ட கோபமா ஒரு குறைய சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க எப்படி சொல்றாங்கங்கிற துணியை விட்டுட்டு அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கங்கிற மையச் செய்தியை மட்டும் எடுத்துக்க பழகுங்க. செய்தியை அதை சொல்றவங்க கிட்ட இருந்து பிரிச்சு பாருங்க. சரி, நான் இதை சரியா செய்ய என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்டயே அன்பா கேட்டு பாருங்களேன், மேஜிக் நடக்கும். ஆஃபீஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்க செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா நீங்க ஒரு மோசமான ஆள்னு அர்த்தம் கிடையாது. உங்க அடையாளத்தையும் நீங்க செஞ்ச வேலையும் பிரிச்சு பார்க்க பழங்குங்க. நான் இந்த ரிப்போர்ட்ல ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கும் எனக்கு வேலையே செய்ய தெரியல, நான் எதுக்குமே லாய்க்கில்ல அப்படிங்கிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இந்த மொத்த பயணத்திலையும் ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பா கருணையா நடந்துக்கணும்.
தப்பு பண்றதும் விமர்சனங்கள் எதிர்கொள்றதும் உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே. உங்க நெருங்கிய நண்பர் ஒரு தப்பு பண்ணிட்டா அவரை எப்படி அன்பா மன்னிச்சு தேற்றுவீங்களோ அதே அன்பையும் பரிவையும் உங்களுக்கும் நீங்களே கொடுத்துக்கங்க. விமர்சனங்களை எப்படி முன்னேற்றமா மாத்துறது? இதுதான் அந்த சீக்ரெட். வளர்ச்சி மனப்பான்மை, அதாவது growth மைண்ட் செட். உங்களை நீங்க தொடர்ந்து கத்துக்கிட்டு வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நபரா பார்க்கும்போது விமர்சனத்தோட வழியே மறைஞ்சிடும். உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நெகட்டிவ் கமெண்ட்டையும் உங்களை ஒரு சிறந்த அதிகாரியாவோ சிறந்த துணையாவோ மாத்துறதுக்கான ஒரு ஃப்ரீ டேட்டாவா பார்க்க ஆரம்பிங்க. இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். விமர்சனங்களை எதிர்கொள்வதில் எப்படி ஒரு சமநிலையை உருவாக்குறதுன்னு பார்ப்போம். ஒரு மனநல ஆலோசகரா நான் சொல்றது என்னன்னா, நம்ம இலக்கு இதுவாத்தான் இருக்கணும். ஒரு அழகான சமநிலையான நிலைப்பாடு. இந்த நிலையில உங்களோட சுயமரியாதை ஆழமா வேரூன்றி இருக்கும். அதே சமயம் உங்களை மெருகேத்திக்கிறதுக்கான கருத்துக்களை ஏத்துக்கிற திறந்த மனசும் உங்ககிட்ட இருக்கும். நீங்க வலிமையானவராகவும் இருப்பீங்க, அதே நேரம் தொடர்ந்து வளர்ந்துகிட்டேவும் இருப்பீங்க. அடுத்த முறை அந்த சிற்பியோட உளி உங்களை தொடும்போது அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். அந்த விமர்சனத்தை உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிற ஒரு ஆயுதமா பயன்படுத்த போறீங்களா, அல்லது உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்க அபரிமிதமான திறமைகளை பிரதிபலிக்கும் ஒரு அழகான கண்ணாடியா மாத்த போறீங்களா? சிந்தித்துப் பாருங்கள். இந்த விளக்கமான அலசலில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.